ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கொடு. ஏய் ஏய் எடுக்காத. ஏன்? இரு இரு. ஏனா அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படினா முதல்ல நீ இதெல்லாம் புடி. சர்ப்ரைஸ்னா சட்டன அடி வயித்துல இருந்து சந்தோஷம் பொங்கி முகத்து வழியா வெளியே வரணும். அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். ஓ, நீ எனக்கு முத்தம் கொடுத்தா மனசுக்குள்ள இருந்து வருமே அதானே? அதுக்கு பேரு சந்தோஷம்டா. அப்போ நீ சொல்றதுல சந்தோஷம் இருக்காதா? இருக்கும், அது வேற மாதிரி. ஏய் ஏய், இது அங்க புடவை நீ ஆசைப்பட்டு கேட்டேல. எப்படி? அது அப்படிதான். அப்படிதானா? அப்படிதான். அவ்வளோ கெஞ்சி கேட்டோம் அந்த அம்மா எனக்கு கொடுக்கவே இல்லையே. உனக்கு மட்டும் எப்படி திருப்பி கொடுத்தாங்க? யார் வாங்கி கொடுத்தது சொல்லு பூங்குடி. இங்க பாரு, நான் அவ்வளோ கெஞ்சி கேட்டும் கொடுக்கல, நீ கேட்டும் கொடுக்கல, அப்புறம் எப்படி இந்த புடவை உன் கைக்கு வந்துச்சு? சொல்லு பூங்குடி. கேக்குறேன்ல, யார் வாங்கி கொடுத்தா? அதுவா, சாமி வாங்கி கொடுத்த சாலை. சாமி வாங்கி கொடுத்துச்சா? என்ன சொல்ற? டேய், நான் என்ன திருடிட்டா வந்திருக்கேன்? கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இல்ல பூங்குடி, வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட புடவை இது. அதை இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு பூங்குடி, உனக்காக தான் அவங்க கிட்ட கால்ல விழாத குறைய கெஞ்சி கேட்டேன். ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தான். எப்படியோ கொடுத்துட்டாங்கல்ல. நான் ஆசைப்பட்ட புடவை எனக்கே கிடைச்சிருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூங்குடி? இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. அப்புறம் என்ன, வா போலாம். உனக்கு ரொம்ப பிடிச்ச புடவையா? அதை எப்படி நீ கட்டுறன்னு நான் பாக்குறேன். ஸ்ருதி, அம்மா இங்க. அம்மா இங்க தானே இருந்தாங்க. போ, அம்மாவை கூட்டிட்டு வா போ. எப்ப பார்த்தாலும் போன்லயே இரு போ. பூங்குடி உட்காரு உட்காரு. என்னப்பா பையன் கையுமா அமக்கலப்படுத்துறீங்க? ஆமா பெரியமா, எனக்கே தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓ, என்ன சரவணா, எங்க போன? என்ன தெரியும்? அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பா இங்க இருக்கண்டா. அம்மா எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க? உட்காருங்கப்பா. ஆட, என்ன விஷயம்னு சொல்லுப்பா, பதட்டமா இருக்குல்ல? பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல பெரியமா, எல்லாம் நல்ல விஷயம் தான். அதத்தான் சீக்கிரம் சொல்ல. சொல்றேன் பெரியமா, சொல்றேன் பெரியமா. அம்மா, புது வருஷத்துக்கு பூங்குடி நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்காமா? புது வருஷத்துக்கா? நம்ம பொங்கலுக்கு தானேப்பா எடுக்கிறது வழக்கம். இது பூங்குடி அவளே சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்திருக்காமா? அம்மா, இது வரைக்கும் அவங்க அம்மாக்கு கூட புடவை எடுத்து கொடுத்தது இல்லையாமா? நமக்கு தான் முதல்ல எடுத்து கொடுத்திருக்கா. இவ வாங்கி கொடுத்து அத கட்டுற நிலைமையில நான் இருக்கேனா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாரு. இப்போ பூங்குடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் வர வருஷமா, அதனால என் காசுல தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சு எடுத்து கொடுத்தாமா. அம்மா, அம்மா. என்ன பூங்குடி எதுக்குமா இதெல்லாம்? அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே காசு கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. இல்லத்த, நான் சேர்த்து வச்ச காசுல வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான். சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்லமா. உங்களையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் தான் ஆசை.
இருந்தாலும் சர்ப்ரைஸா இருக்கணுமே தான். ஏமா என்னம்மா இது? எதுக்கு காசை கரியாக்கிட்டு இருக்க? இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன துணி இல்லாமையா இருக்காங்க?